வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான கட்டத்தில் சிவனாண்டி, சந்திரகலா இவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க. எப்படியாவது ராஜசேதுபதியோட பேரன் இந்த டிரைவர் ராஜா அப்படின்னு நிரூபிக்கணும் அக்கா கிட்ட. ராஜாவை அக்கா கையாலே வெளியே தள்ளணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்க நேரம் தான் நம்ம சந்திரகலா சொல்கிறாங்க. எப்படியாவது நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அந்த டம்மி ராஜசேதுபதியோட பேரனா நடிச்சிட்டு இருக்க அந்த இளையராஜாவை பிடிச்சி மிரட்டல உயிருக்கு பயந்து அவன் உண்மையை சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுன்னா சிவனாண்டி சொல்கிறாங்க, சந்திரா மிகப்பெரிய யோசனை, கண்டிப்பாக இது நடக்க வாய்ப்பு இருக்குது. உயிருக்கு பயந்த அந்த இளையராஜா நான் உண்மையான ராஜசேதுபதியோட பேரை இல்லை, உண்மையான பேரை இந்த ராஜா தான் அப்படின்னு உங்கள் அக்கா கிட்ட சொல்ல வைக்கணும். கும்பாபிஷேகம் நடக்காமல் போவோம். அதோட நம்ம ராஜாவையும் அவர் கழுத்தை பிடிச்சி சாமுண்டேஸ்வரி வெளியே தள்ளுவா. துரோகி பட்டத்துக்கு கெட்டிக்கிட்டு ராஜா வீட்டை விட்டு போக போகிறா. அவங்க அக்கா மட்டும்தான் மாதிரி தனியாளாக இருப்பா. அவளை ஈஸியாக எடுத்து தள்ளிடலாம், ஈஸி. அப்போனா கண்டிப்பாக அவள் சாம்ராஜ்யத்தை அடிக்கணும்னா இந்த டம்மி பீஸை பிடிக்கணும். இளையராஜா அவன் எங்கே இருக்கான், அவனை பிடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல இளையராஜாவை பிடிச்சி மிரட்டி ராஜசேதுபதியோட பேரே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு டிமிக்கி கொடுத்து, இல்லை ஒரிஜினல் பேரே இந்த டிரைவர், நீங்கள் நினச்சிட்டு இருக்க இந்த ராஜா தான் ஒரிஜினல் பேர், நான் நடிச்சிட்டு இருக்கேன், என்னை விட்டுருங்க சாமி ஐயோ அப்படின்னு அந்த இடத்துல உண்மையை கக்க வைக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சந்திரகலா நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட சொல்கிறாங்க, இந்த டிரைவர் உன் மாப்பிள்ளை அவர் இப்போ கார் எடுத்துகிட்டு அத்தை ராத்திரியில் போகிறான்னா அந்த கிழவி தான் கத்தி குத்துப்பட்டு இருக்கிறா. அவளுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவையாக இருக்கும், அதுக்கு தான் இவர் பார்க்க போகிறாரு. நீ வேணா பாரு, அந்த கிழவியை தான் பார்க்க போவாக்கா, நீனும் போய் பாரு, அப்போ தான் உண்மை தெரியும். ராஜசேதுபதியோட பேரை உன் மாப்பிள்ளை அப்படின்னு உள்ள உண்மை தெரியும்னா நீ இப்போ போ அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சாமுண்டேஸ்வரி ஐயோ மாப்பிள்ளையே இவா சொல்லலாம் நீ நினச்சி சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நம்ம சந்திரா தான் இவ்வளோ தூரம் சொல்லல, நம்ம போய் பார்க்கறதுல இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்க போகிறாங்க. ஆனால் நம்ம ரேவதி சந்திராவும் நம்ம சாமுண்டேஸ்வரியும் பேசுறதை ஒட்டு கேட்டுறாங்க. நல்ல வேலை என் மாப்பிள்ளை இப்போ பாட்டியை பார்க்க தான் போகிறாங்கன்னு சித்தி தெரிஞ்சு இப்படி பேசுகிறாங்க. கண்டிப்பாக அம்மா இப்போ கார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அங்கேயா தான் இருக்கும், நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இப்போ நீங்கள் ஒரிஜினலாக பாட்டியும் பேரன மாதிரி பேசக்கூடாது, நீங்கள் வேற ஒரு ஆளம் பார்க்கறது மாதிரி பேசுங்க. ஏன்னா எங்கள் அம்மா அங்கே தான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க, அம்மா வர நேரம் கண்டிப்பாக நீங்கள் வேற ஆள் அப்படின்னு தான் பேசிக்கிடணும். நீங்கள் 2 வாரம் நல்லா பேசிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடும். ஏன்னா சந்திரா சித்தி இப்படி தான் சொன்னாங்க, ஒரிஜினல் பேரே ராஜா தான், அதை நிரூபிக்கணும், நீ போய் பாருன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே தேங்க்ஸ் ரேவதி, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ராஜா ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம பாட்டியை பரமேஸ்வரி பாட்டியை பார்க்குறாங்க. அப்போ தான் என் ஒரிஜினல் பேரை வரை இப்படி சப்போர்ட் பண்ணாது இல்லை, ஆனால் நீ என்ன நல்லாவே பார்த்துக்கிட பாட்டி, நானும் உங்களுக்கு பேரன் தான் அப்படின்னு நம்ம ராஜா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, நீ எனக்கு பேரனா அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம் உங்கள் பேத்தியை கெட்டிருக்கிறதுனால நான் பேரன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா நீ பேரன் தான், என் கூடயே இருக்கல அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் ராஜாவும் பேசிக்கிறாங்க. இதை நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்டுட்டு, சந்திரா ஏன் இப்படி சொல்லி மாப்பிள்ளையை ராஜசேதுபதியோட பேரே அப்படின்னு அவள் சொல்லி என்னை நம்ப வைக்க ட்ரை பண்ணா, ஆனால் உண்மை அது இல்லை. இந்த கிழவியும் இந்த ராஜாவும் பேசுகிறத பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ரேவதியை கல்யாணம் பண்ணனால பேரனி கிழவி வச்சு கொண்டாடுது அப்படின்னு அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி நினச்சிக்கிட்டு போயிடறாங்கங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரகலா இப்போ அக்கா வருவா, கழுத்தை பிடிச்சி அந்த ராஜாவை வீட்டை விட்டு துரத்த போகிறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுதான் இல்லை, நம்ம சந்திரகலாவை வெளித்தெடுக்கிறாங்க. உனக்கு எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளைக்கு மேலே சந்தேகப்படுறதுக்கு உனக்கு அளவில்லாமல் போச்சு, ஏன் இப்படி சந்தேகப்படுறா, நான் போய் பார்த்துட்டு அங்கே நடந்ததே வேறு அப்படின்னு அந்த கிழவி ரேவதியை கல்யாணம் பண்ணனால நீ பேரன்தான் அப்படின்னு சொன்ன டயலாக்கை சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா இப்படியா நடந்துக்கிட்டாங்க, அப்போ நம்ம அக்காட்ட சொன்னதை யாரோ கேட்டு ஃபோனை போட்டு சொல்லியிருக்காங்க. அதுதான் அக்கா போன நேரம் இந்த பரமேஸ்வரி கிழவியும் இந்த ராஜாவும் இப்படி பேசிக்கிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சந்திரகலா கெஸ் பண்ணிட்டாங்க. அப்போ தான் நம்ம சிவனாண்டி கால் பண்ணுறாங்க, என்ன ராஜசேதுபதியோட பேரே அப்படின்னு ஏதாவது நிரூபிக்க வாய்ப்பு இருக்கா, அதோட கும்பாபிஷேகம் நடக்காமல் போனால் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா சந்திரா அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறேன்னா, ஆமாங்க நானும் அதுக்கு தான் யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கேன், ஒன்றுமே சிக்கல, ஆனால் ஒரு வழி இருக்குது. அந்த ராஜசேதுபதியோட பேரை நான் நடிச்சிட்டு இருக்க அந்த இளையராஜா டம்மி பீஸை பிடிச்சி அவனை அப்படியே
வந்து உயிரை போவது மாதிரி மிரட்டணும், அவன் சாக அளவுக்கு உள்ள கஷ்டத்தை கொடுக்கறது மாதிரி வந்து மிரட்டினா கண்டிப்பாக உயிருக்கு வந்து பயந்து ஒரு வேளை உண்மையை சொல்லுவான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சிவனாண்டி சொல்கிறாங்க, ஐயோ அவன் அப்படி கூட கேட்ட பார்த்தாலும் உண்மையை சொல்லுவானானே டவுட்டு தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம இந்த சந்திரா சொல்கிறாங்க, உயிருக்கு பயந்து யாருனாலும் உண்மையை சொல்லுவாங்க, கண்டிப்பாக வந்து அவன் உண்மையை சொல்லுவான், அவனை நம்ம கொலை பண்ண அளவுக்கு மிரட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. உடனே வந்து இது நல்ல விஷயந்தான், நான் வேணா அந்த டம்மி பீஸை பிடிச்சிட்டு வாரேன் சந்திரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. இன்னையோடி இந்த ராஜா வந்து நம்ம டிரைவர் மாப்பிள்ள ராஜா வந்து ராஜ சேதுபதியோட பேரன் தான் அப்படின்னு வந்து நடிச்சிட்டு இருக்க அந்த டம்மி பீஸ் வாயாலே அக்கா கிட்ட உண்மையை சொல்ல வைக்கணும். அதை கேட்டு எப்படியாவது வந்து இந்த கும்பாபிஷேகம் நடக்காமல் போனால் ராஜா வந்து ராஜ சேதுபதியோட பேரன் தான் அப்படின்னு வந்து உண்மையை தெரிஞ்சு நம்ம ரேவதியையும் ராஜாவையும் வந்து சாமுண்டேஸ்வரி பிரித்து வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா வந்து கச்சை கட்டிட்டு இருக்காங்க. நம்ம தீபாவதி கிட்ட வந்து கால் பண்ணுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி, என்ன தீபாவதி என்ன உண்மை சொல்கிறேன் வாங்கன்னு சொல்லியிருந்தேன், இப்போ ஏன் நீ வந்து எனக்கு வந்து உண்மையை சொல்ல மாட்டேங்கிற, என்ன நடந்து போச்சு அப்படின்னு வந்து கேட்க நேரம் எடுத்தவங்க கவுத்தோனையும் உன்னிட்ட வந்து சாமுண்டேஸ்வரி சொல்ல முடியாது, எல்லாத்தையும் நான் எவிடன்ஸோட தானே காட்டணும், அதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது, நான் வந்து எதையாவது சொல்லி அது எசுக்கு புசுக்காக ஆவிடக்கூடாது, அதுக்காக தான் நான் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது, எனக்கு சின்ன கிளாரிஃபிகேஷன் இருக்குது, அதை முடித்த உடனே நான் கண்டிப்பாக வந்து உனக்கு கால் பண்ணுறேன் சாமுண்டேஸ்வரி, உண்மையை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தீபாவளி வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி வந்து உண்மையை சொல்லுவா அப்படின்னு வந்து பார்த்தா இதெல்லாம் தலைகீழ இருக்கு, அவள் சொல்ல மாதிரி இல்லையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தீபாவதி இந்த ராஜா வந்து நல்ல விஷயத்துக்கு தான் இருக்காரு, அதுவும் இல்லாமல் இவர் 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு டிரைவராக இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் நடிச்சிட்டு இருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது இல்லாமல் சாமுண்டேஸ்வரிக்கு பலமே வந்து இந்த ராஜா தான், அவள் ஏதோ தப்பாக புரிஞ்சிருக்கா, அவங்க அம்மா சாவுக்கு நிச்சயமாக இந்த பரமேஸ்வரி பாட்டி காரணமாக இருக்காது, ஏன்னா பாட்டியோட கேரக்டரை கொஞ்ச நாள் கூட இருந்து பார்த்தா எனக்கே தெரியுது, அவங்க நல்ல கேரக்டர், கண்டிப்பாக வந்து சாமுண்டேஸ்வரிக்கு அம்மாவை உயிரை எடுக்க அளவுக்கு இவங்களுக்கு எந்த பகையும் இல்லை, அப்படி செய்திருக்க வாய்ப்பே இல்லை, அவங்க கொலையில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தீபாவதி நம்ம நோண்டி நொங்க எடுக்க வேண்டிய விஷயமே வந்து சாமுண்டேஸ்வரிக்கு அம்மா சிவகாமி அவங்க இறப்புக்கான காரணத்தை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான், மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து இவர் நல்லவர் ராஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தீபாவதி வந்து யோசிக்கிறாங்க. இது சாமுண்டேஸ்வரிட்ட எப்படி வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி நம்ம சந்திரா கிட்ட வந்து நம்ம இளையராஜாவை வந்து கெட்டி தூக்கி கொண்டு போகிறாங்க. இப்போ வந்து உண்மையை நிரூபிக்க நல்ல வாய்ப்பு, நான் ஒரு இடத்துல இந்த இளையராஜாவை கெட்டி வச்சிருக்கேன், நீ அங்கே உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியை கூட்டிகிட்டு இளையராஜா அவனை பிடிச்சி வச்சிருங்கக்கா, அவனை மிரட்டுனா உண்மையை கக்குவான், யார் ஒரிஜினல் ராஜ சேதுபதியோட பேரே அப்படின்னு வந்து தெரியும் அப்படின்னு வந்து சொன்னோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க. இளையராஜாக்கு நெத்தி பொட்டிலையை வச்சு சொல்லுடா உண்மையான ராஜ சேதுபதியோட பேரை யாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க.